தூத்துக்குடியில் லூசியா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் சார்பில் 5 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு கூட்டு திருமணம். தூத்துக்குடி சில்வர்புரம் பகுதியில் லூசியா மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு மையம் அமைந்துள்ளது. இந்த மையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி சுயம்வரம் நடைபெற்றது. இதில் பல மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்வு செய்தனர். பின்னர் இரு குடும்பத்தினரும் நிச்சயம் செய்து திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அதன்படி 5 ஜோடிகள் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். தேர்வு செய்த 5 ஜோடிகளுக்கும் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் தலைமையில் திருமணம் செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மணமக்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டிக்கொண்டனர். ஒவ்வொரு ஜோடிக்கும் சுமார் 3 லட்சம் மதிப்பிலான தங்கத்தாலி, திருமண உடைகள், மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்டில், மெத்தை, தலையணை, பீரோ, சேர், குக்கர், மின்விசிறி, சூட்கேஸ், ஸ்டூல், சமுக்காலம், வீட்டு உபயோகப் பொருட்கள், 1 மாதத்திற்கு தேவையான பலசரக்கு மற்றும் அரிசி போன்ற சீதன பொருட்கள் வழங்கப்பட்டன. விழாவில் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், நன்கொடையாளர்கள், மருத்துவர்கள், சங்க நிர்வாக உறுப்பினர்கள், தன்னார்வ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், நல் உள்ளம் கொண்ட பிறரன்பு உடையோர் கலந்து கொண்டு மணமக்களுக்கு நல்லாசி வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை லூசியா இல்ல இயக்குனர் ஜான் பென்சன், பள்ளி ஆசிரியர் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. சாட்சிகளாக திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னொருத்தோறும் அறியோரும் இறைவனை ஆரம்பித்து உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி இந்த நேரம் மட்டும் அந்த மழை பொழிவு இருக்கிற கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இது நமக்காக இல்லை, இந்த 5 தம்பதிகளுக்கு தான், இந்த மாற்றுத்திறனாளி தம்பதிகளுக்காக கடவுள் அவர்கள் மேல ஸ்பெஷலான ஒரு அக்கறை, ஸ்பெஷலான ஒரு கருணை இறைவன் எப்பொழுதுமே வைத்திருப்பார். நம்ம மீது வைக்கிறதை விட அந்த பிள்ளைகள் மீது கடவுள் உண்மையிலேயே ரொம்ப தாராளமான அன்பை காட்டுறார். எனவே இந்த நேரத்தில் கடவுளுக்கு ஒரு நன்றி. மாற்றுத்திறனாளிகள், ஏழைகள், கைவிடப்பட்டோர், விதவைகள், எந்த ஒரு கருத்து சொன்னாலுமே ரவிபாலு தம்பி அவர்கள் இருப்பார்கள். எப்பொழுதுமே நன்கொடையாளர்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் மண்ட அது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி செய்யக்கூடிய ஒரு மனசு. விரதம் எடுத்துக்கொண்டு அனைத்து மக்களுக்கும் நன்மை செய்பவர். அந்த நன்மை தளத்தில் இருக்கின்ற அனைத்து தந்தையர்கள், இந்த புதுமண தம்பதியர்கள் பெரிய கொஞ்ச நேரம் இந்த புதுமண தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். இறைவா, இந்த அருமையான நாளினை தேர்ந்தெடுத்து இந்த நிறுவனத்தின் வழியாகவும் இங்கு பணி செய்கின்ற பணியாளர் வழியாகவும் யாருக்கு யாருக்கு இந்த திருமணத்தை நிர்ணயித்து இன்றைக்கு பாலமுருகன் ஜெனிபாவை வழங்கி ஒரு குடும்ப வாழ்வை ஏற்படுத்த நீர் உதவி செய்திருக்க மிக சிறப்பு அங்கமான இந்த தாலியை நீர் ஆசீர்வதித்தருளும். உமது அன்பும் அருளும் கருணையும் இந்த தாலியின் மீது இறங்கி வருவதாக இவர்களுடைய அன்பை நீர் ஆசீர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டாண்டு நடக்கிற ஒவ்வொரு திருமணத்திற்கும் முக்கியமாக இது செய்ய வேண்டும்.
வாழ்த்து. நபிபாலன் அவர்கள் மணமக்களுக்கு வழங்குவார்கள். விக்னேஸ்வரன் அமலா அவர்களை இன்னைக்கு ஒரு குடும்பமாக மாற்றி திருமண தம்பதியர்களை மகன் தூய ஆகியார் அவர்களை ஆசீர்வதித்தார்கள். மாலையில் நம்முடைய பேரில் திரு ஜெகதீசன் அவர்கள் நம் வட மாவட்ட செயலர் அவர்கள் வழங்குகிறார். இந்த தாரியை ஆசீர்வதிப்பாராக. தீர்த்தம் அடுத்த வெரி குட். நண்பர்களை கரவொலி எழுப்பி வாழ்த்து தெரிவிப்போம். வெரி குட். மாலையில் தந்தை அமலதாஸ் அவர்கள் வழங்குவார்கள். கரவொலி எழுப்பி வாழ்த்து தெரிவிப்போம். அருண் சகோதரிகள் அங்கங்கே இருக்கிறவர்கள் மேடைக்கு வந்து ஒரு புகைப்படம் எடுக்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். இது லூசியா மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு இல்லத்தினுடைய அன்பான அழைப்பு. அரசுகள் முன்வருத்திவாங்க ஒரு புகைப்படம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.